கருப்பு பணம் என்றால் என்ன? ஒரு சிறிய விளக்கம். ஃபேஸ்புக், யூடியூப், செய்தித்தாள், வலைத்தளங்கள்ல எல்லாம் பல கதைகளை சொல்லி பல விளக்கங்களை கொடுத்து மக்களை பயங்கரமாக குழப்பியிருக்காங்க. கருப்பு பணம்னா வேற ஒன்றும் கிடையாது. நீண்ட காலமாக பேங்கில் போடாமல் கையிலேயே வச்சிருக்கக்கூடிய எல்லா பணமுமே கருப்பு பணம் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு 500 கோடி ரூபாய் இருக்குது. அந்த 500 கோடி ரூபாயை நீங்கள் தன்னோட மகளோட கல்யாணத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்க போகிறீங்க. அந்த 500 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு ரூம்லேயே பூட்டியே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கருப்பு பணம். அந்த 500 கோடியை டெபாசிட் பண்ணிவிட்டு 5 வருஷம் கழிச்சு தானே நீங்கள் கல்யாணம் முடிக்க போகிறீங்க உங்கள் பொண்ணுக்கு. அப்போ அந்த 500 கோடி ரூபாய் எடுத்தீங்கன்னா அது கருப்பு பணம் இல்லை. இதுதான் ஒரு சிறிய விளக்கம். ஸோ நீண்ட காலமாக மிகப்பெரிய தொகையை பேங்கில் டெபாசிட் பண்ணாமல் கையிலேயே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கருப்பு பணம். அதுதான் இந்த இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இதனுடைய சேனல் 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நன்றி, வணக்கம்.